அந்த திரு காமராஜுடைய இன்ஃப்ளூயன்ஸ்னால இந்த ஞானசேகரன் என்கிற சேகர் இவர் மகனோட சேர்ந்து கொண்டு இவர் கம்ப்ளைண்ட்டுக்கு 6 லட்சம் ரூபா செலவு பண்ணி அவர் மகனை அரெஸ்ட் பண்ணாம ஸ்டேஷன் பெயில்ல விட்டுருக்காங்க. காமராஜ் பழைய அமைச்சர், பழைய எம்எல்ஏ அவருடைய பெயரை தவறாக பயன்படுத்தி கொண்டு அந்த இடத்தில் ஸ்டேஷனுக்கு முக்கியமான மாமூல் வசூல் பண்ணி கொண்டிருக்கும் நபர், அவருடைய ரெக்கார்டிங்ஸ், அவர் பையனுடைய ரெக்கார்டிங்ஸ் எல்லாமே டீட்டெயிலோட ரெடி டு பிரசன்ட். என்னன்னா, இவர் மேல இவங்க கம்பெனியில அவங்க பையனுக்கு இப்படி வேற மாதிரி லிங்க்ல இருந்த ஒரு பொண்ணு கீதான்ற ஒரு லேடி, அந்த லேடியை வச்சு இந்த மாதிரி இவர் என்கிட்ட தப்பா நடக்க முயற்சி பண்ணாரு, இவரோட வயசு 72, அந்த கொடுத்த பொண்ணுடைய வயசு 28, கம்ப்ளைண்ட் இவர் தப்பா நடக்க முயற்சி பண்ணாரு அப்படின்னு கொடுத்திருக்காங்க. அதை விசாரிக்கும் பொழுது உண்மைகள் வெளிவந்தது என்னவென்றால், இவருடைய பையன் இந்த மாதிரி கம்ப்ளைண்ட்டை கொடு, எங்க அப்பாவை உள்ள போட்டுட்டா சொத்து என் பேருக்கு வந்துடும், அப்ப நான் உன்னை நல்லா கவனிச்சுக்கிறேன் அப்படின்னு பல ஆசை வார்த்தைகள் கூறி அந்த பொண்ணை மோசம் பண்ணியிருக்கிறது வெளியே வந்திருக்கு. இந்த விஷயத்துல அதற்கான ஆதாரங்கள், வீடியோ ப்ரூஃப் எல்லாமே ரெடியா இருக்கு. இந்த பொண்ணு கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு நாங்க விசாரிக்கும் போது எங்க கிட்ட உண்மையை வாக்கு மூலமா கொடுத்துச்சு. நான் வேணா கமிஷன் ஆபீஸ்ல கூட சொல்றேன், சார் இவர் மேல எந்த தப்பும் கிடையாது, எனக்கு அப்பா மாதிரி இவரு அப்படின்னு அந்த பொண்ணு சொன்ன வாக்கு மூலமும் கையில இருக்கு. இதை நோண்டி துருவி தமிழ்நாடு காவல்துறை எந்த அளவுல கீழே இருக்குன்றத பார்க்கணுன்றதுக்காகவே இறங்கி இந்த கேஸை எடுத்து இவ்வளவு தூரம் உள்ள போய் ஆழமா எல்லாத்தையும் நோண்டி எடுத்தா, உண்மையா சொல்றேன், விருகம்பாக்கம் காவல் நிலையம் இருப்பது அந்த இடத்துல வீண். ஏன்னா இவ்வளோ பெரிய ஒரு கிரைம் அஃபென்ஸ் நடந்திருக்கு. இந்த மனிதரை அடிச்சு உடம்பு ஃபுல்லா புண்ணாகி இவருடைய வீட்டுக்குள்ளே வரவிடாம இன்னைக்கு போலீஸ் காவல்துறை ஏவல் துறையா பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். இதே நபர்கிட்ட காவல்துறை, இதுல சென்னை கமிஷனரேட் மட்டும் இல்ல, இப்ப அடுத்த ஆவடி கமிஷனரேட்டையும் உள்ள எழுக்கிறார். கிருஷ்ணகுமார் அவர்கள் 13 லட்சம் ரூபாய்க்கு செக் வாங்கியிருக்கிறார். அந்த செக்குக்கு ஸ்டாப் ஆர்டர் கொடுத்துருக்கோம். கொடுக்க வேண்டிய தொகை 2 லட்சம், ஆனால் அதற்கு லஞ்சமாக 13 லட்சம் வாங்கியிருக்கிறாங்க. We got a full evidence for that. அந்த செக் ஸ்டாப் ஆர்டர் ஆனதுல இருந்து அந்த செக் நம்பர் வரைக்கும் எல்லா டீட்டெயிலும் இருக்கு. பேமெண்ட், ஸ்டாப் பேமெண்ட் கொடுத்துருக்கோம். இந்த அழகுல ஒரு காவல்துறை நடந்தால், அன்றைக்கு கமிஷனராக இருந்தவர் சென்னை கமிஷனராக இருந்து அவர் வேற எதுக்கு டிரான்ஸ்பர் ஆயிட்டாரு. ஆவடி கமிஷனரேட்டுடைய நிலைமையும் பரிதாபமாக இருக்கிறது. சென்னை கமிஷனரேட்டும் இன்னைக்கு இந்த அளவில் கீழே இருக்கு. உழைச்சு கஷ்டப்பட்டு கட்டின 2.5 கோடி ரூபா ஒர்த்துள்ள வீட்டை இன்னைக்கு அவர் அனுபவிக்க முடியாம இதே திருவல்லிக்கேணியில ஒரு சின்ன மேன்ஷன்ல 1.5 வருஷமா சாப்பிட்டுட்டு இருக்காரு. அவ்வளோ கஷ்டப்பட்டு உருவாக்கி பெத்த பையனே அடிச்சு விரட்டுறான். இதுக்கு இவர் முதலமைச்சர்கிட்ட போயும் நடவடிக்கை எதுவும் இல்லை. 72 வயசுல இந்த அடி வாங்கிட்டு இருக்கார். இதுதான் அவருடைய பையன். உலகத்திலே எப்படி இருக்கக்கூடாதுன்றதுக்கான உதாரணம் இதுதான். கஷ்டப்பட்டு வளர்த்த தகப்பனை சொத்துக்காக அடிச்சு கொலை மிரட்டல் விட்டு கொண்டு இன்னைக்கு இருக்கிறவன் இவன் தான். கம்ப்ளைண்ட்டை கொஞ்சம் தயவு செய்து சீரியஸா எடுத்து இவருடைய சொத்தை இவர்கிட்ட மீட்டு கொடுங்க. அதே சமயம் அந்த அடிச்ச நபர் மீது உண்மையா காவல்துறையில என்ன நடவடிக்கை எடுக்க வேண்டுமோ அதை எடுத்து அவனை தயவு செய்து அரெஸ்ட் பண்ணி உள்ள போடுங்க. சங்கர சுப்பிரமணியம் 72 வயது உடைய ஒரு சீனியர் சிட்டிசன், முதியவர். கடந்த 1.5 வருடங்களாக தன்னுடைய சொத்து ஆல்மோஸ்ட் ஒரு 2.5 கோடி ரூபாய் சொத்து, ஒரு வீடு, 3 தளம் உள்ள ஒரு வீடு, திலகர் தெரு சாலிகிராமம் என்கிற இடத்தில் இருக்கிறது. வடபழனி, அது விருகம்பாக்கம் காவல் நிலையம் கண்ட்ரோல்ல வர ஏரியா. இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, தன்னுடைய கடின உழைப்பால் உருவான அந்த சொத்தை அனுபவிக்க முடியாமல் அவருடைய மகன் முழுவதுமாக இவரை சித்திரவதைப்படுத்தி இவரை நைட் எல்லாம்
இழுத்து போட்டு அடிக்கிறது, உடம்பு ஃபுல்லா வரி வரியா. இந்த நிலையில இதுதான் அவருடைய மகனும் கூட. கிளியரா இருக்க? திரு அனந்த சுப்பிரமணியன் வயது பாத்தீங்கன்னா 30 வயசு, கல்யாணம் ஆகல. ஆனா நம்பர் 1 பூதாரி, குடிகாரரும் கூட. அது மட்டும் இல்லாம அந்த சொத்துக்காக தன்னுடைய தாய் மட்டும் இல்லாம தங்கையில இருந்து எல்லாரையுமே மிரட்டி வச்சு இவர் கையில எழுதி வாங்குற வரைக்கும் இவரை நடு ரோட்ல வச்சு அடிச்சிருக்கிறாரு, வீட்டுல வச்சு டெய்லி அடிச்சிருக்கிறாரு, இவரை கொலை பண்றதுக்கும் முயற்சி பண்ணியிருக்காரு. இது ரிலேட்டடா யாராவது சப்போர்ட்டுக்கு வந்தா அந்த சப்போர்ட் பண்ற நபரையும் அவங்க அம்மாவுக்கும் இவருக்கும் தொடர்பு இருக்குது, அவங்க பொண்ணுக்கும் இவருக்கும் தொடர்பு இருக்குன்னு சொல்லி ஊரையே கேவலப்படுத்தி, ஊர் ஃபுல்லா அவங்கள பத்தி அவதூறு பரப்பி கேவலப்படுத்தி இது பண்றாங்க. இந்த நபருடைய வேலை அவருக்கு முக்கியமா அந்த சொத்து மட்டும்தான். 2.5 கோடி அவங்க அப்பா அந்த சம்பாரிச்சு வச்ச அந்த வீடை பிடுங்கிட்டு அவங்க அப்பாவை நடுத்தருல விடணும். இவர் என்ன பண்ணிருக்கிறார்னா, இவர் ஒரு பேங்க் எம்ப்ளாயி, ரிட்டையர்ட். போய் கமிஷனர் ஆஃபீஸ், டிசி ஆஃபீஸ், ஹோம் செக்ரட்டரி, சீஃப் மினிஸ்டர் ஸ்பெஷல் செல்லு, அது இல்லாமல் போலீஸ் ஸ்டேஷன், விருகம்பாக்கம் போலீஸ் ஸ்டேஷனுக்கும் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கிறார். எப்ப 2023 நடந்த இன்சிடென்ட்டுக்கு 2023 5ஆம் மாசம் கொடுத்த கம்ப்ளைண்ட்டுக்கு ஆஃப்டர் லாங் ஒர்க்கிங் அவர்ஸ், அவ்வளவு தூரம் காவல்துறை அந்த அளவுக்கு உள்ள எந்த அளவுக்கு மட்டமா வேலை பார்த்திருக்காங்கன்ற தகுந்த ஆதாரங்களோடு கொடுக்கிறேன். 2024 6ஆம் மாசம் தான் அவங்க எஃப்ஐஆரே போட்டிருக்காங்க. அந்த எஃப்ஐஆர் காப்பியை நான் பிரஸ் ரிலீஸ்ல கொடுத்துருக்கேன். இதுல இன்னொன்னு என்னன்னா 294/506(1) இது ஸ்டேஷன் பெயிலபிள் அஃபென்ஸே கிடையாது. 2 செக்ஷன் 2 தடவையும் அதே எஃப்ஐஆர் ஃபைல் ஆயிருக்கு. 2 தடவை ஒரு நபர் மேல 2 தடவை 506(1) வந்திருக்கு. ஆனா அந்த 506(1)ல இவங்க ஸ்டேஷன் பெயில்ல விட்டிருக்கிறாரு இன்ஸ்பெக்டர். அது எதனால் என்றால் 6 லட்சம் ஒரு எக்ஸ் மினிஸ்டர், எக்ஸ் எம்எல்ஏ வச்சுக்கலாம், மினிஸ்டர் கூட கிடையாது, எம்எல்ஏ கனகராஜ், அவர் பேரு காமராஜ், ஞானசேகரன் வந்து அவருடைய அடியாள் பிஏ, காமராஜுடைய பிஏ பிளஸ் அல்லக்கை ஆளினால் எல்லா விளக்கங்களும் அதுல வரும். அந்த திரு காமராஜுடைய இன்ஃப்ளூயன்ஸ்னால இந்த ஞானசேகரன் என்கிற சேகர் இவர் மகனோட சேர்ந்து கொண்டு இவர் கம்ப்ளைண்ட்டுக்கு 6 லட்சம் ரூபா செலவு பண்ணி அவர் மகனை அரெஸ்ட் பண்ணாம ஸ்டேஷன் பெயில்ல விட்டுருக்காங்க. This is actually 506(1)னாலே they have to get arrested and they have to get remanded. ஆனா அந்த ரிமாண்ட் செய்யாம 2 வாட்டியும் ஒரே டைப் ஆஃப் கம்ப்ளைண்ட், ஒரே டைப் ஆஃப் நேச்சர், அந்த கிரைம் வந்து the same crime. அதுக்கு அரெஸ்ட் பண்ணாம அவரை வெளியே விட்டது காவல்துறையுடைய முதல் தவறு. 2வது, அதை செய்வதற்கு 6 லட்சம் ரூபா லஞ்சமும் வாங்கியிருக்கிறாங்க. அதை திரு சேகர், ஞானசேகரன் அலியாஸ் சேகர் என்கிற லோக்கல்ல இருக்கிற காமராஜ் பழைய அமைச்சர், பழைய எம்எல்ஏ, அவருடைய பெயரை தவறாக பயன்படுத்தி கொண்டு அந்த இடத்தில் ஸ்டேஷனுக்கு முக்கியமான மாமூல் வசூல் பண்ணி கொண்டிருக்கும் நபர், அவருடைய ரெக்கார்டிங்ஸ், அவர் பையனுடைய ரெக்கார்டிங்ஸ் எல்லாமே டீட்டெயிலோட ரெடி டு பிரசன்ட். என்னன்னா, இவர் மேல இவங்க கம்பெனில அவங்க பையனுக்கு இப்படி வேற மாதிரி லிங்க்ல இருந்த ஒரு பொண்ணு கீதான்ற ஒரு லேடி, அந்த லேடியை வச்சு இந்த மாதிரி இவர் என்கிட்ட தப்பா நடக்க முயற்சி பண்ணாரு, இவரோட வயசு 72, அந்த கொடுத்த பொண்ணுடைய வயசு 28, கம்ப்ளைண்ட் வந்து இவர் தப்பா நடக்க முயற்சி பண்ணாரு அப்படின்னு கொடுத்திருக்காங்க. அதை விசாரிக்கும் பொழுது உண்மைகள் வெளிவந்தது என்னவென்றால், இவருடைய பையன் இந்த மாதிரி கம்ப்ளைண்ட்டை கொடு, எங்க அப்பாவை உள்ள போட்டுட்டா சொத்து என் பேருக்கு வந்துடும், அப்ப நான் உன்னை நல்லா கவனிச்சுக்கிறேன் அப்படின்னு பல ஆசை வார்த்தைகள் கூறி அந்த பொண்ணை மோசம் பண்ணியிருக்கிறது வெளியே வந்திருக்கு. இந்த விஷயத்துல அதற்கான ஆதாரங்கள், வீடியோ ப்ரூஃப் எல்லாமே ரெடியா இருக்கு. இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த பொண்ணு கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு
இவங்க நாங்க விசாரிக்கும் போது எங்க கிட்ட உண்மையை வாக்கு மூலமா கொடுத்துச்சு. இல்ல சார் எனக்கு இப்படி சொன்னாரு, இல்லைன்னா இவருக்கு ஹெல்ப் பண்ண விஜய் அவங்க அம்மாவெல்லாம் பத்தி தவறா பேசி அவங்களுக்கு நடந்த கொடுமைகள்லாம் எங்களுக்கும் நடக்கும்னு சொல்லி மிரட்டினதுனால நாங்க அவர் பையனுக்கு வேற வழி இல்லாம சப்போர்ட் பண்ணி கையெழுத்து போட்டு கொடுத்தேன் கம்ப்ளைண்ட்டு. நான் வேணா கமிஷன் ஆஃபீஸில் கூட வந்து சொல்கிறேன் சார், இவர் மேலே எந்த தப்பும் கிடையாது, எனக்கு அப்பா மாதிரி இவர் அப்படின்னு அந்த பொண்ணு சொன்ன வாக்குமூலமும் கையில் இருக்கு. இதை நோண்டி துருவி தமிழ்நாடு காவல்துறை எந்த அளவில் கீழே இருக்குன்றத பார்க்கணுன்றதுக்காகவே இறங்கி இந்த கேஸை எடுத்து இவ்வளோ தூரம் உள்ளே போய் ஆழமாக எல்லாத்தையும் நோண்டி எடுத்தா, உண்மையாக சொல்கிறேன், விருகப்பாக்கம் காவல் நிலையம் இருப்பது அந்த இடத்துல வீண். ஏன்னா இவ்வளோ பெரிய ஒரு கிரைம் அஃபென்ஸ் நடந்திருக்கு. இந்த மனிதரை அடிச்சு உடம்பு ஃபுல்லா புண்ணாகி இவருடைய வீட்டுக்குள்ளே வர விடாம இன்னைக்கு போலீஸ் காவல்துறை ஏவல் துறையா பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். என்னன்னா காவல்துறை காக்கணும், ஆனா இங்க ஏவல் துறையா நடந்துகிட்டு இருக்குது. இன்ஸ்பெக்டர் மற்றும் அது சம்பந்தப்பட்ட பர்சன்ஸ் இவர்கிட்டே டைரக்டா ஓபனா சொன்னது ஒரு விஷயம் இருக்கு. என்னன்னா நீங்க கம்ப்ளைண்ட்டை வாபஸ் வாங்கினீங்கன்னா விட்டுருவோம், இல்லைன்னா உங்க மனைவியை வச்சு நீங்க அவங்களுக்கு செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் கொடுத்தீங்கன்னு சொல்லி உங்க மேல கம்ப்ளைண்ட் போடுவோன்னு ஒரு அசிஸ்டன்ட் கமிஷனர் எங்க நம்ம மதுரவாயில் ஏசி பிளஸ் இந்த இன்ஸ்பெக்டர் எல்லாரும் இருந்துகிட்டு சிரிச்சுக்கிட்டே சொல்றாங்க. இவர் முன்னாடி இந்த ஒரு இன்சிடென்ட்டும் அங்க நடந்திருக்கு. காவல்துறை என்ன வேலை பார்க்குது? அப்ப பொதுமக்களுக்கு என்ன ஒரு பாதுகாப்பு இருக்குது? இன்னைக்கு நிலை எவன் பணம் கொடுக்கிறானோ அவன் 1008 கிரைம் பண்ணிக்கலாம். சொந்த தகப்பனா இருந்தாலும் அடிச்சு நவத்தலாம். இதுதான் நிலைமை. ஆனா இதை விட இன்னொரு ஒரு பியூட்டிஃபுல் மேட்டர் ஒண்ணு கையில வச்சிருக்கேன். என்னன்னா இதே நபர்கிட்ட காவல்துறை இதுல சென்னை கமிஷனரேட் மட்டும் இல்ல, இப்ப அடுத்து ஆவடி கமிஷனரேட்டையும் உள்ள எடுக்கிறேன். ஒரு ப்ராப்பர்ட்டியை வாங்கினவரு முழுசா பணம் கொடுக்கலன்னு சொல்லி ப்ராப்பர்ட்டியை கொடுத்த ஒரு லேடி, இவர் கையில இருந்து 3 பேர் கையில மாறி போயிடுச்சு அந்த ப்ராப்பர்ட்டி. ஒரு கம்ப்ளைண்ட்டை கொடுத்து மாங்காடு ஸ்டேஷன்ல அப்ப எஸ்ஐயா இருந்தவர் இன்னைக்கு பூந்தமல்லி ஸ்டேஷனோட லா அண்ட் ஆர்டர் இன்ஸ்பெக்டர் என்ன பண்ணிருக்காருன்னா 2 லட்சம் ரூபா கொடுக்கணும்னு சொல்லி அந்த லேடி கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. அது கோர்ட்டுக்கு போச்சு. அந்த லேடி ஆஜராவில் கேஸே எக்ஸ்பர்ட்டி ஆயிடுச்சு. இருந்தாலும் இது தவறுன்னு சொல்லி இவரும் ஃபைல் பண்ணி ஸ்டேஷனுக்கு பேமெண்ட் என்ன ஏதுன்றதை பேசும்போது இன்ஸ்பெக்டர் மிரட்டி 2 லட்சம் ரூபா அந்த லேடிக்கு கொடுக்க வேண்டியதை வாங்கி கொடுத்துட்டாரு. எப்படி? செக்கா நீ கொடுக்கணும் அப்படின்னு மிரட்டி 2 லட்சம் ரூபா வாங்கியிருக்காரு. ஆனால் இந்த 2 லட்சம் ரூபா வாங்கினதுக்கு அந்த உதவி ஆய்வாளர் தற்போதைய காவல் ஆய்வாளராக இருக்கும் கிருஷ்ணகுமார் அவர்கள் 13 லட்சம் ரூபாய்க்கு செக் வாங்கியிருக்கிறார். அந்த செக்குக்கு ஸ்டாப் ஆர்டர் கொடுத்துருக்கோம். கொடுக்க வேண்டிய தொகை 2 லட்சம், ஆனால் அதற்கு லஞ்சமாக 13 லட்சம் வாங்கியிருக்கிறாங்க. We got a full evidence for that. அந்த செக் ஸ்டாப் ஆர்டர் ஆனதுல இருந்து அந்த செக் நம்பர் வரைக்கும் எல்லா டீடைலும் இருக்கு. பேமெண்ட் ஸ்டாப் பேமெண்ட் கொடுத்துருக்கோம். என்ன லஞ்சம் இப்ப டிஜிட்டல் இந்தியா மாறினதுல இருந்து டைரக்டா செக்கே வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க காவல்துறையில. இந்த அழகுல ஒரு காவல்துறை நடந்தால், அன்றைக்கு கமிஷனராக இருந்தவர் சென்னை கமிஷனராக இருந்து அவர் வேற எதுக்கு டிரான்ஸ்பர் ஆயிட்டாரு. ஆவடி கமிஷனரேட்டுடைய நிலைமையும் பரிதாபமாக இருக்கிறது. சென்னை கமிஷனரேட்டும் இன்னைக்கு இந்த அளவுல கீழே இருக்கு. ஒரு நியாயம் வழங்க வேண்டிய, நியாயம் பெற்றுத்தர வேண்டிய காவலாளிகளே ஒரு வயதான ஒரு 72 வயசுங்க உழைச்சு கஷ்டப்பட்டு கட்டின 2.5 கோடி ரூபா ஒர்த்துள்ள வீட்டை இன்னைக்கு அவர் அனுபவிக்க முடியாம இதே திருவல்லிக்கேணியில ஒரு சின்ன மேன்ஷன்ல 1.5 வருஷமா சாப்பிட்டுட்டு இருக்காரு. நெஞ்சு நினைக்கும் போதெல்லாம் நெஞ்சு உடையுது. ஏன்னா அவ்வளோ கஷ்டப்பட்டு உருவாக்கி பெத்த பையனே அடிச்சு விரட்டுறான். இதுக்கு இவர் முதலமைச்சர்கிட்ட போயும் நடவடிக்கை எதுவும் இல்லை. அரசாங்கம் என்ன செய்து கொண்டிருக்கிறது? காவல்துறை தன் கடமையை செய்யாமல் என்ன செய்து கொண்டிருக்கிறது? 506(1) போட்ட அந்த அக்யூஸ்ட மினிமம் 45 நாளாவது ரிமாண்ட்ல வச்சுதான் பெயில விடணும். ஆனா 2 தடவை அதை செக்ஷன் போட்டிருக்காங்க, 2 எஃப்ஐஆர். அதுவும் கம்ப்ளைண்ட் கொடுத்தது 2023,
இவங்க போட்டது 2024 எஃப்ஐஆர். இவ்வளோ வேலைகள் செய்து உண்மையாகவே நீதியை சாகடித்து கொண்டிருக்கும் அந்த ஆய்வாளர் மீதும் அந்த கன்சர்ன் டெபுட்டி கமிஷனர் ஹேஸ் டு டேக் ஆக்ஷன். ஏன்னா டிசி லேடி இருக்காங்க, அவங்க கிட்ட போயும் பேசியாச்சு அந்த அம்மாட்டையும். ஆனால் எந்த ஒரு எஃபெக்டும் இல்லை. அப்படி அவங்களால மேய்க்க முடியல, அப்புறம் எதுக்கு அங்கே உட்காருங்க, வேற யாராவது ஆஃபீஸர் உட்கார இருக்க வேண்டியதானே. If a person is not strong, if a person is not for administration, then உங்களால அந்த இடத்த மேய்க்க முடியாது. ஒரு இன்ஸ்பெக்டர் இவ்வளவு பெரிய தவறு பண்ணிட்டு இருக்காரு, அதுக்கு ஏசி, அதுக்கு மேல டிசி, இவங்க அத்தனை பேர் இதை பொறுப்பேற்று இந்த நபருக்கு நியாயம் பெற்றுத்தர ஆவண செய்யுமாறு உண்மையாவே இந்த சோசியல் ஜஸ்டிஸ் ஃபார் இன்டர்நேஷனல் ஆன்டி கிரைம் அசோசியேஷன் எடுத்த சவாலான கேஸா இதை நாங்கள் கருதுறோம். ஏன்னா 72 வயது ஒரு முதியவர், எல்லாம் முடிச்சு ஓய்வெடுக்க வேண்டியவரை இந்த அளவுக்கு ஒரு மன ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் கொடுமைப்படுத்தி கொண்டிருக்கிறவர் மீது தக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதற்காக பத்திரிகையாளர் மன்றத்தை நாங்கள் நாடி வந்திருக்கிறோம். இது இன்றைக்கு ஆளும் அரசாங்கத்துக்கும் காவல்துறை தலைவருக்கும் காவல்துறை ஆணையருக்கும் இந்த கம்ப்ளைண்ட்டை கொஞ்சம் தயவு செய்து சீரியஸாக எடுத்து இவருடைய சொத்தை இவர்கிட்ட மீட்டு கொடுங்க. அதே சமயம் அந்த அடித்த நபர் மீதே உண்மையா காவல்துறையில என்ன நடவடிக்கை எடுக்க வேண்டுமோ அதை எடுத்து அவனை தயவு செய்து அரெஸ்ட் பண்ணி உள்ள போடுங்க. செய்ய தவறினால் மக்கள் காவல்துறையின் மீது உள்ள நம்பிக்கையை இழந்து தடி எடுத்தவெல்லாம் தண்டல்காரன் அவன் சட்டத்தை கையில் எடுத்துருவான். இந்த கேஸில் அவங்க செய்ய தவறினால் நாங்கள் மறுபடியும் ஆர்ப்பாட்டம் போராட்டம் என்று இறங்க வேண்டிய நிலை வரும். எங்களை அந்த அளவுக்கு தள்ள வேண்டாம் சார். நீதிமன்றத்துக்கு போறதுக்கு முன்னாடியே நீதிமன்றம் எஃப்ஐஆர் போட்டதுனால நீதிமன்றத்துக்கு போகலாம். ஆனால் இவருக்கு நடந்த கொடுமைகளுக்கு 1 வருஷம் கழிச்சு எஃப்ஐஆர் போட்டவங்கள நான் நீதிமன்றத்துக்கு கொண்டு போய் தண்டனை வாங்கி கொடுக்கணும்னா இன்னும் 10 வருஷம் ஆகும். இவருடைய சொந்த வீடு, இவருடைய சொந்த சொத்து, அதுக்குள்ள போவிடாம அவருக்கு உயிர் பயம் கொடுத்துட்டு இருக்காது. இவர் எதை விதத்துல நம்பி நீதிமன்றத்துக்கு போக முடியும்? இவரை வெட்டுவேன்னு சொல்லி அவங்க கொடுத்த ஆடியோ எங்க கிட்ட இருக்கு. நீதிமன்றத்தை அப்ரோச் பண்ணியிருக்கோம் சார். நீதிமன்றம் பண்ணாலும் காவல்துறை அவனை அரெஸ்டே பண்ணாம ஸ்டேஷன் பெயில விட்டுருக்கானே. நான் கேட்கறது தானே, 506(1) வரும்போது கன்ஃபார்மா அரெஸ்ட் பண்ணி ஆகணும் சார். அரெஸ்ட் பண்ணாம ஸ்டேஷன் பெயில விட்டதே தவறு சார். காவல்துறை நடந்த இன்சிடென்ட் 2023, ஆனா எஃப்ஐஆர் போட்டது 2024. ஸோ அது வரைக்கும் விருகம்பாக்கம் போலீஸ் ஸ்டேஷன் ஹாலிடேவா இல்ல இன்ஸ்பெக்டர் ஏதாவது வீட்டில் வேலையா போயிட்டாரா? நான் கேட்கறது நியாயம் அதுதான். இதை நீதிமன்றத்தில் நாங்கள் கொண்டு போய் கொண்டிருக்கிறோம். அதற்கான வேலைகள் ஆவண செய்து கொண்டிருக்கிறோம். எங்களை பொறுத்த வரைக்கும் இந்த அக்யூஸ்ட் மேல ஏன் காவல்துறை நடவடிக்கை எடுக்கவில்லை? ஏன் காவல்துறை மௌனம் காக்கிறது? அது பழைய அமைச்சருடைய PA அந்த சப்போர்ட்டா இல்ல பணம் 6 லட்சம் வாங்கினதுக்கான சப்போர்ட்டா? இதெல்லாம் தான் எங்க கேள்வி. ஆளுங்கட்சி இதுல வரவே இல்லை சார். ஆளுங்கட்சி இது ஒண்ணு தலையிட்டு தான் கொஞ்சம் நல்லா இருக்கும்னு நாங்க ஃபீல் பண்றோம் சார். ஒரு விஷயம் இதுல நான் ஒரு வார்த்தை பேசி சொல்ல விரும்புறேன். நீங்க சொன்னீங்க இது நீதிமன்றம் என்ன பண்றாங்கன்னு. அதாவது ஒரு சீனியர் சிட்டிசனா இருக்கும்போது சொந்த அவரோட ப்ராப்பர்ட்டி இருக்கும்போது அதுக்கு என்ன பண்ணணும்னா வேற ஒருத்தரோட ப்ராப்பர்ட்டியா இருந்தா நீதிமன்றத்தை நாடலாம். இது பையன் அடிச்சு கொடுமைப்படுத்த அந்த பையனை முதல்ல ஆக்ஷன் எடுத்தா ஃபர்தரா நம்ம பார்த்துக்கலாம். உண்மைதான். அது நீங்க சொல்ற கரெக்ட் சார், 100%. ஆனா போலீஸ் அதை பண்ணல சார். அதுதான் என் கேள்வி, ஏன் பண்ணல? கோர்ட்ல இல்ல அது ஒரு விஷயம் இருக்கு சார். கோர்ட்ல சார் கோர்ட்ல டைரக்ஷன் வாங்கலாம். எப்பன்னா எஃப்ஐஆர் போடாம இருந்திருந்தால் இவங்க அந்த கேஸையே சப்ப தட்டிட்டாங்க. என்னன்னா இவரை
ஹாஸ்பிட்டலுக்கோ மெடிக்கல் ட்ரீட்மெண்ட்டுக்கோ எதுக்குமே ரெஃபர் பண்ணாம 1 இயர் கழிச்சு எஃப்ஐஆர் போட்டு வச்சிருக்காங்க. இன்ன வரைக்கும் தான் சொந்த ப்ராப்பர்ட்டியில அவரால் உள்ள போக முடியல. போனா வெட்டுவேன்னு ஒருத்தர் சவால் விடுறான் சார். அவர் பையன், நாளைக்கு இவர் உயிருக்கு என்ன சார் பாதுகாப்பு? இப்பவே கூட்டிட்டு போகலாம், வீட்டுக்கு கூட்டு போறோம், ஆனா இவர் மேல யார் கையும் விழாது, வெட்டு விழாதுன்னு என்ன நினைச்சு அவன் கொலை மரத்தில் விட்டுட்டு இருக்கானே. எது சார் பாதுகாப்பு இல்லையே சார். அதனாலதான் இவர் பயந்து போய் இங்க வந்து தங்கி இருக்காரு சார். கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச சொத்தை விற்கணுமா? அனுபவிக்கணும்ன்றதானே எண்ணமே சார். கஷ்டப்பட்டு ஒரு சொத்தை வாங்குறோம், இவ்வளவு வருஷங்கள் உழைச்சு வாங்கியிருக்கோம். அந்த சொத்தை விற்கணும்னு போனோம்னா அது எப்போ வித்துருக்கலாம், ஆனா அதை உழைச்சிட்டு கடைசியில் நஷ்டத்துக்கு வித்துட்டு போறது எதுக்கு? இன்னைக்கு யாராவது ஒருத்தர் அந்த ப்ராப்பர்ட்டியை 2.5 கோடி ரூபா கொடுத்து வாங்குறாங்கன்னா வித்துடலாம், வேற இடத்துல நான் விழா கூட வாங்கிட்டு செட் ஆகிக்கலாம். ஆனால் இன்னைக்கு லிட்டிகேஷன் ஒன்று கிரியேட் பண்ணுவான், அவன் பையன் உள்ள உட்காந்துட்டு. ஆனா இவரு சுயமா சம்பாரிச்ச சொத்து அவன் உள்ள உட்காந்துட்டு இருக்கான். பொசிஷன் இல்லீகல்ல இருக்கு. பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணும் சார், வயசு பொண்ணு இருக்கு, பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணும். ஆனா பொண்ணு பார்க்க உள்ள அந்த பையன் ஆபீஸுக்கு வர எல்லா பொண்ணுங்களும் அவனுக்கு பொண்டாட்டி தான். இது ஒரு விஷயம் ஓடிட்டு இருக்கு உள்ளார. அதுவும் ஒரு ப்ரூஃப் இருக்கு. என்னன்னா வெள்ளையா வந்தா அந்த பொண்ணுங்கள்லாம் அவருக்கு பொண்டாட்டியா, கருப்பா வந்தா அதை ஹேண்டில் பண்றது அந்த கீதான்ற பொண்ணா. அது என்ன வெள்ளையோ கருப்போ சார். இந்த டிஷ்யூ பேப்பர்ஸ் மேனுஃபேக்சரிங் ஆக்சுவலா அந்த ஸ்பாட்ல முதல்ல they were not supposed to keep a factory inside that area. It's a residential area. இன்னொரு விஷயம், 3 மாடி, அதுல கீழ் மாடி ஃபுல்லா, கீழ் கிரவுண்ட் ஃப்ளோர் ஃபுல்லா ஃபேக்டரி. எது? இந்த மாதிரி டிஷ்யூ பேப்பர்ஸ், இது இந்த பிளாஸ்டிக் இது தானே டிஷ்யூஸ் ஃபுல்லா இந்த மாதிரி மேனுஃபேக்சரிங். அவர் தான் பார்த்துட்டு இவர் தான் ஆரம்பிச்சு பண்ணது. கடைசியில இவருக்கே வினையா போச்சு. முதல்ல மனைவி கிட்ட இருந்து ஒரு ஹஸ்பண்ட பெத்த பையன் பிரிக்கிறது முதல்ல தவறு. அப்படி இருக்கும்போது அவர் அந்த வீட்டுல தான் இருக்கணும். பையன் வேணுமா ஒத்தைக்கு ஒரு பையன்ங்கும்போது வெளியில கொஞ்ச நாள் தங்கிக்கலாம், புரியுதுங்களா? அந்த வீட்டுல பொண்ணு கல்யாணம் பண்றது வரைக்கும் புருஷனும் பொண்டாட்டியும் உண்டா சார். நடுராத்திரி தூங்கும் போது ஒருத்தர் நிம்மதியா தூங்குற நேரம் நடுராத்திரி தான். தூங்கிட்டு இருக்கிறவரை கட்டில இருந்து எட்டி உதைச்சு பெரம்ப வச்சு முதுகுல அடிக்கிறது, பைப்பை வச்சு அடிக்கிறதுன்னு அடிச்சது. இதோ தழும்புகள். ஏங்க 72 வயசுல இந்த அடி தேவையா சார்? தாங்க முடியுமா? நீங்க நம்ம அடி வாங்கினாலே கொஞ்ச நாளைக்கு ஒத்தரம் கொடுத்துக்கிட்டு திரும்பி படுத்துக்கிறோம் முடியலன்னு. 72 வயசுல இந்த அடி வாங்கிட்டு இருக்காரு. இதுதான் அவருடைய பையன். உலகத்திலே எப்படி இருக்கக்கூடாதுன்றதுக்கான உதாரணம் இதுதான். கஷ்டப்பட்டு வளர்த்த தகப்பனை சொத்துக்காக அடிச்சு கொலை மரத்தில் விட்டு கொண்டு இன்னைக்கு இருக்கிறவன் இவன் தான் சார். கமிஷனர் ஆபீஸ்ல தானே தோப்ப காட்டுறவங்களுக்கு. கமிஷனர் ஆபீஸ் மட்டும் இல்ல சார், திஸ் இஸ் COP பெட்டிஷன். ஓகே, உங்களுக்கு பிரஸ் ரிலீஸ்ல கொடுத்துருக்கேன் COP பெட்டிஷன். அதுக்கப்புறமா இது வந்து டெப்டி செக்ரட்டரி டு கவர்மெண்ட், ஹோம் செக்ரட்டரி சித்ரா மேடம், அவங்க கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறமா CM செல்லு கலெக்டருக்கும் போயிருக்கு. தோ இப்படி எல்லாருமே கொடுத்துருக்காங்க சார். ஆனால் ஒரு விஷயம் என்னன்னா, தோ திருப்பி COP எங்க போனாலும் திருப்பி கரப்டட் அந்த இன்ஸ்பெக்டர்கிட்ட தானே வருது சார். கீதான்ற ஒரு லேடி ஃபேக் கம்ப்ளைண்ட், ஆனா அவ ஃபேக் கொடுத்துருக்கேன்னு அவளே ஒத்துக்கிட்டா அதுக்கான எவிடன்ஸ் நாங்கள் கொடுக்க தயார். எது பையன் கூட வந்து உறுதுணையா இருக்கிற திரு சேகர், ஞானசேகர் அலியாஸ் சேகர், அவர் தான் அந்த ஏரியாவுடைய பெரிய தலைக்கட்டா. இது காவல் ஆணையருடைய அலுவலகத்தில் கொடுத்தது.
ஆமா இத்தனை வாட்டி கமிஷன் ஆபீஸ் போயும் சிஓபில இருந்து அதே ஸ்டேஷன் அதே இன்ஸ்பெக்டர் இதை பார்த்துக்கோங்க ஒரு வாட்டி விசிட் இருக்கும். அதுதான் ஏசி விசாரிச்சாரு. எந்த ஏசினா டிசி வந்து மேடம் அவங்க ஃபார்வர்ட் பண்ணாங்க சார் முத்துலட்சுமி கிட்ட. டிசி முத்துலட்சுமி மேடம் என்ன பண்ணாங்க, ஃபர்ஸ்ட் பார்த்த உடனே அப்படியா உடனே ஆக்ஷன் எடுக்கிறேன்னு ரொம்ப ஸ்பீடா ஆக்ஷன் எடுத்தாங்க. எப்படி அங்க இருக்கிற இன்ஸ்பெக்டர் கூப்பிட்டு பேசினாங்க, ஏசி கூப்பிட்டு ரைடு விட்டாங்க. அடுத்தது இவர் அங்க போகும்போது அதே டிசி அதெல்லாம் கொடுத்தாச்சு ஒண்ணும் பண்ண முடியாது நீங்க போயிட்டு வாங்கன்னு இவர் அனுப்பிச்சு விட்டுக்கிறாங்க. இதுதான் இங்க நடக்குது. சொல்லுங்க. இந்த ஹோம் செக்ரட்டரி என்ன ஏற்கிற ஸ்பெசிஃபிக்கா என்ன கொடுத்துருக்காரு, இவருக்கு வயசாச்சு, நேர்மையாகவும் உண்மையாகவும் நேர அழைத்து விசாரிச்சு ஒரு காப்பி எனக்கு கொடுக்கணும்னு எழுதியிருக்காரு. 3 மாசமா கொடுக்கல. திருப்பி சீஃப் செக்ரட்டரி ஆஃபீஸ்ல இருந்து இன்ஸ்பெக்டர் பேசுறாங்க. நான் கிட்ட இருந்தேன், நான் தான் நம்பர் கொடுத்தேன். அவரை வர சொல்லுங்கன்னாங்க. நான் கொண்டு போய் கொடுத்தேன், கிடைக்கவே இல்லைன்ட்டாங்க. நான் கொண்டு போய் கொடுத்தேன். கொடுத்த உடனே எல்லாரும் நீங்கள் இருக்கே சார்னாங்க, வாங்கி வச்சாரு. சார் 8 மாசமா சீஃப் செக்ரட்டரிக்கு மதிப்பு கொடுக்கல, கமிஷனருக்கு மதிப்பு கொடுக்கல, கலெக்டருக்கு மதிப்பு கொடுக்கல. ஆனால் கட்ட பஞ்சாயத்து பண்ணி இந்த 6 லட்சம் கொடுத்தானே ஞானசேகர், அவர்கிட்ட கம்ப்ளைண்ட் வாங்கி எனக்கு வந்து எம்பிஎல்ஏ எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க. அப்போ சீஃப் செக்ரட்டரி, ஹோம் செக்ரட்டரி, கலெக்டர், சிஎம் சார் விட கட்ட பஞ்சாயத்து பண்ணுறவன் டெய்லி பேயிங் மாஸ்டராக இருக்கான். அவன் தான் லஞ்சம் கொடுக்குறேன். அவன்கிட்ட ரெஸ்பெக்ட் கொடுத்து அவங்ககிட்ட கம்ப்ளைண்ட் வாங்கி எம்பிஎல்ஏ எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க. அப்போ உபயதாரர் யாருக்கு? கலெக்டருக்கா, ஹோம் செக்ரட்டரிக்கா, ஞானசேகருக்கா? டாக்குமெண்ட்ஸ் வீடியோ. இன்னொரு விஷயம் சார், 12/11/2024 அவர் மனைவி புகார் கொடுத்ததுக்கு நீங்க ஏங்க வெளியே தங்குறீங்க வீட்டுக்கு வாங்கன்றாரு. அந்த சொன்ன வேர்ட்ல இவர் கொஞ்சம் நம்பிக்கை இல்லாம யோசனை பண்ணி தயங்கினதுனால அன்னைக்கு ஞானசேகர் அலையா சேகர்ன்றது அதான் இஸ் த கூட்டாளி ஆஃப் த பையன். ஓகேவா? இவருக்கு போன்ல பேசி நீங்க கம்ப்ளைண்ட்டை வாபஸ் பண்ணிடுங்க, நானும் கம்ப்ளைண்ட்டை வாபஸ் வாங்கிக்கிறேன், இது பொய் புகார் தான், இருந்தாலும் இது பொய் புகார் தான், அதுக்கான ரெக்கார்டிங் இருக்குது வச்சிருக்கோம், எல்லாத்தையும் ரெடி டு பிரசன்ட். பொய் புகார் தான், ஆனா நீங்க கம்ப்ளைண்ட்டை வாபஸ் வாங்கிட்டா நிம்மதியா உங்க பையன் பேர்ல சொத்தை எழுதி கொடுத்துட்டு ஒழுங்கா போடுறதை சாப்பிட்டு வீட்லயே இருங்கன்னு சொல்லி மிரட்டியிருக்கான் அன்னைக்கு. அதனால அவர் வீட்டுக்கு போகல. வீட்டுக்கு போனா கன்ஃபார்மா ஏதாவது நடக்கும். இல்லைன்னா இவரை கொன்னுட்டு செத்த பிறகு வாரிசுதாரர் லீகலேர் நான் தான் சொல்லிட்டு சொத்து அனுபவிக்க வாய்ப்புகள் உண்டு. அதனால இவருடைய உயிருக்கு அச்சுறுத்தல். யாரு? மகளையும் அம்மாவையும் மிரட்டி வச்சிருக்கான் சார். அப்பாவே இந்த அடி அடிக்கிறவன் பொண்ணையும் அம்மாவையும் அடிக்க மாட்டான்றீங்களா? பிஏலாம் கிடையாது சார். இந்த ஞானசேகர் அலியா சேகர்ன்றவன் தான் சார் அமைச்சர் காமராஜுடைய பிஏவா இருந்துட்டு இருக்கிறது. இப்ப வரைக்கும் கூட அல்லகை அவர் தான். அவர் வந்து பையனோட கூட்டாளி. கனெக்டட், வாட் இஸ் இட்ஸ் கனெக்டட். அனந்த சுப்பிரமணியத்தோட கனெக்ட். ஏடிஎம்கே அது ஒழுங்கா தான் போயினுக்குது, என்ன பண்றது? ஓகே.